ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங்லேயே இருந்தோம். கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணி எங்கள் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நான் எங்கள் அத்தை மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்தால் மட்டும் போதும், ப்ராப்பர்ட்டிலாம் வந்து தானாக வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா, எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து தேர்ட் பர்சன் போயிட்டு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி மேரேஜுக்கே வரல. எங்கள் அக்கா மேரேஜுக்கு எங்கள் அம்மா அப்பா வரல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அக்கா கூட அந்தளவுக்கு ஃபீல் பண்ணல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் என்னோட மேரேஜுக்கு வர வச்சிடணும் அப்படின்ற அந்த ஃபீலிங்கோட இருந்தேன். என்னாச்சுன்னா, என்னோட மேரேஜ் வந்து உடனே வந்து எங்கள் அத்தை வந்து அவங்க ரிலேஷனில் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த திங்கிங்கில் இருந்தாங்க. அவங்களையும் வந்து அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் தள்ளி என்னோட மேரேஜுக்கும் வரல. ஸோ இந்த மாதிரி